நம்ம வீட்டில் வளர்த்திட்டு இருந்த 5 சேவ குஞ்சுங்களை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்களா 16 தாய் கோழியும் ஒரு 2 பிரீடரும் இருக்குதுங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்களா நம்ம வீட்டில் ஒரு 9 பட்டா குஞ்சுகள் இருந்ததுங்க. நாமளும் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட ஒரு 6, 7 வருஷமா கோழி வளர்த்திட்டு இருக்கோம். இந்த மாதிரி எப்பயுமே நடக்கலைங்க. இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் எல்லா கோழிகளையுமே சேஃப்டி பண்ணி நம்ம வீட்டுக்கு முன்னாலேயே கொண்டாந்து வச்சாச்சுங்க. கரெக்டாக பார்த்தீங்களா 1 வீக்குக்கு முன்னால் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது. அப்போ பார்த்தீங்களா மழை பெய்யுதுன்னு சொல்லி எல்லாமே வீட்டுக்குள்ளே படுத்துக்கிட்டு இருந்தேங்க. என்னதான் நம்ம ஃபாரஸ்ட் சைடு இருந்தாலும், காட்டு பூனை புடிச்சிருந்தா கூட பார்த்தீங்களா, 2 ஒண்ணு தாங்க புடிச்சிருக்கும். எப்படியா இருந்தாலும் தடயம் இருக்கும். ஒரு தடயம் கூட இல்லைங்க. நாமளும் எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டோம். ஒரு தடயம் கூட இல்ல. கண்டிப்பா யாரோ ஒருத்தர் தாங்க திருடிட்டு போயிருக்காங்க. போனது போயிருச்சு. இருக்கிறதையாவது எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கலான்னு சொல்லி ரிங்கில அடைச்சு வச்சிருந்தா, இதுங்க பார்த்தீங்களா, அதோட முளப்பு முடிங்களே எல்லாத்தையும் கொத்தி கொத்தி காயம் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுங்க ஒண்ணுக்கு ஒண்ணு கொத்திக்காம இருக்கிறதுக்கு தான் நம்ம வாழைத்தண்டும், வாழை இலைகளையும் போடுறோங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் கோழி வளர்த்துறது பிடிக்கும்னா மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க.